ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்கங்க. இன்றைக்கி வந்து அதாவது நேற்று நைட்டு வந்து நமக்கு எலிமினேஷன் யார் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அதில் வந்து இன்றைக்கி ஓட்டிங் லிஸ்ட்டில் யார் ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க தெரியுமா? விசித்ரா தான். அவங்க எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 57% வாக்குகள் வாங்கியிருக்காங்கங்க. அதாவது 75,000 வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து ரவீனா இருக்கிறாங்க. அடுத்து பூர்ணிமா, அப்படி வரிசையாக போயிட்டுருக்காங்க. பார்க்கலாம், இன்னும் 4-5 நாள் இருக்குது. யார் போவாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் ஒருத்தரை தான் சொல்லுவாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்ததுங்க. தினேஷும் பிராவும் பேசிகிட்டு இருக்காங்க. தினேஷ் வந்து நீங்கள் வந்து யார் ரொம்ப டேஞ்சரான கண்டஸ்டன்ட்னு நினைக்கிறீங்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, அர்ச்சனாவை சொல்கிறாரு. ஏன் பூர்ணிமா மாயாவை விடவா அர்ச்சனா டேஞ்சரானவங்க அப்படின்னு தினேஷ் கேட்க, அதுக்கு பிராவோ சொல்கிறாரு, பூர்ணிமா மாயா வந்து சண்டை போடுறவங்க. அவங்கக்கிட்ட நம்மளும் பதிலுக்கு சண்டை போட்டு முடிச்சிடலாம். ஆனால் அர்ச்சனா அழுதுறாங்க. அழுவும்போது கேமரா முன்னாடி வந்து நம்ம வந்து ரொம்ப கெட்டவங்களாக மாறிடுறோம். அதுதான் பயமாக இருக்குது. அவங்க ரொம்ப டேஞ்சரான பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்னொரு விஷயம் நடந்ததுங்க. மாயாவும் பூர்ணிமாவும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, பிக் பாஸ் சீசன்லேயே இதுதான் ரொம்ப நல்ல சீசன். ஏன்னா வந்து முன்னெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர்லாம் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. வீக்கானவங்க எதிர்பார்க்காதவங்கள வச்சுப்பாங்க. ஆனால் இந்த தடவை வந்து ஸ்ட்ராங்கான பிளேயரை வச்சுருக்காங்க. வீக்கான பிளேயர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் மற்ற எந்த சீசனையும் விட இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளும் கரெக்டாக விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.